வணக்கம். யூடியூப்பில் இருக்கும் என் இனிய உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். இன்று நாம் காண இருப்பது மதுரை வீரன் வரலாறு. ஆதி காலத்தில் காசி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய காசி மன்னர் இவருக்கும் செண்பகவல்லி தாயார் என்பவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு. குழந்தை இல்லாமல் இருக்கிறத சொன்ன அவங்க சிவபெருமானிடம் தனது வேண்டுதலை வேண்டி தவம் இருக்கிறாங்க. தவம் இருக்கும்போது சிவபெருமானும் அம்பாளும் தோன்றி இருவருக்கும் குழந்தை வளம் நல்கிறார்கள். குழந்தை 7 வீரனை உள்ளடக்கியவராக இருப்பார் என்று அவர்கள் குழந்தை வரம் நல்கி மறைந்தனர். அதனை தொடர்ந்து 10 மாதங்கள் கழித்து குழந்தை பிறக்கிறது. இதனை அறிந்த காசி மாநகர் ஆண் குழந்தை என்று பிறந்தவுடன் அதற்கு ஜோதிடம் பார்க்குறாங்க. குழந்தை பிறந்துருச்சு, இது நாட்டுக்கு நல்லா இருக்குமா, இல்லை பேர் என்ன வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஜோதிடம் பார்க்குறாங்க. பல ஊரில் உள்ள ஜோதிடர்கள்லாம் அழைச்சி தன் மாளிகையில் வச்சு ஜோதிடம் பார்க்குறாங்க. ஜோதிடம் பார்க்க வந்தவங்க கட்டங்கள்லாம் சரியாக இருக்குது. கட்டங்களில் நவக்கிரகங்களும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி இருக்கிறது. இதனை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு போய் அவர்களே தங்களின் முகத்தை பார்த்து சுழித்து கொண்டு இருக்கிறார்கள். இதை மன்னரிடம் எப்படி தெரிவிப்பது என்று அறியாமல் முழித்து கொண்டிருக்கும் பொழுது காசி மாநகர் மன்னர் கேட்காரு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுலேருந்து ஒரு ஜோதிடர் எழுந்து சொல்கிறாங்க, இந்த குழந்தை இங்கே இருந்தால் நாட்டுக்கு ஆகாது, மன்னர் முடி சூடணும் மன்னருக்கு ஆகாது, மனைவிக்கு ஆகாது அப்படின்னு சொல்லும்போது காசி மாநகர் மன்னர் என்ன கேட்குறாரு, மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்கும்போது இவன் இங்கே வளர வளர மக்கள்களும் மாண்டு போவார்கள், விலங்குகள் ஒன்றும் இருக்காது, செல்வ செழிப்பு எழுந்துவிடும் காசி மாநகரம் என்று சொன்னவுடன் மக்களின் நலனை கருதி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தங்க தட்டில் வச்சு அந்த குழந்தைய வீரி என்கின்ற மரத்தின் அடியில் கானகத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வராங்க. அந்த வீரி மரம் எங்கே இருக்குன்னா அடுத்ததாக கோசேரிப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய பொம்மநாயக்க மன்னர் ஆண்டு வரக்கூடிய நாட்டை சேர்ந்த நாட்டில் இருக்கிறது அந்த வீரி மரம். அந்த நாட்டில் சின்னான் என்று ஒரு வேலையாளி, அவர் குதிரைக்கு கடிவாளம் இடுவது, அங்குசம், பாசாங்குசம், வாள், காலணிகள் அனைத்தும் தயார் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மன்னர், ஒரு வேலையாளி. அவர் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலையாளி. அன்று கோசேரிப்பட்டினத்தில் 2 மாடு என்னன்னு தெரியாமல் இறந்து போயிடுச்சு. இதனை மாற்று மன்னர் சின்னானை அழைச்சி அந்த மாட்டோட தோலை எடுத்து குதிரைக்கு அங்குசம் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த குதிரையின் தோலை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் அவன் மனைவி சின்னாத்தி அவளிடம் என்ன சொல்கிறான்னா, கானகத்துக்கு சென்று ஆவாரம்பட்டை உரித்து வா அப்படின்னு சொல்கிறார். இவள் ஆவாரம்பட்டை உரிக்க காட்டுக்கு செல்கிறார். காட்டிற்கு சென்று ஆவாரம்பட்டை எடுக்கும் பொழுது அங்கே ஒரு தங்க தாம்பாளத்தில் மின்றதை பார்க்குறான் குழந்தை. அந்த தங்க தாம்பாளம் ஜொலிக்கிறத பார்த்த சின்னாத்தி அங்கே போகிறா, என்னடா இது விசித்திரமாக ஒரு ஒளியாக இருக்கே, நம்ம கண்ணையே பறிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறா ஆண் குழந்தை. காட்டில் யாரா அந்த ஆண் குழந்தையை விட்டுட்டு போகுது அப்படின்ட்டு படுத்து போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஆவாரம்பட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது சின்னான் குழந்தைய கையில் வச்சுருக்க பார்த்துட்டு, யாருமா அது அப்படின்னு சொல்லி, அருள் என்னமா அது, எப்படிமா இங்கே எங்கேமா இருந்துச்சு இந்த குழந்தை, எங்கேருந்து எடுத்துட்டு வந்தோன்னு சொல்லும்போது அவன் காட்டிலேருந்து ஒரு எடுத்து வந்ததை எல்லாவரையும் சொல்கிறா. சரி, அவன் சின்னாம என்ன சொல்கிறான், சரி நம்ம குழந்தை இல்லாமல் நம்மளும் இருப்போம், சிவபெருமானிடம் நம்மளும் அதிகமாக வேண்டியிருக்கோம், அவர் கொடுத்த குழந்தைய நினச்சி நம்ம இந்த குழந்தைய வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து வீரன் என்று பெயர் சுற்றி அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார்கள். அவர் முத்து வீரன் என்பவர் 32 தெய்வ கடாட்சம் அம்சம் பொருந்திய ஒரு குழந்தையாக இருக்கான். அவனுக்கு முத்து வீரன் பேர் சூட்டி வளர்த்து வராங்க. வளர்த்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் இளம்பருவத்தை அடையும் பொழுது அவர்களுக்கு உள்ள வீரத்திலும் சிறந்து விளங்குகிறார், படிப்புலையும் சிறந்து விளங்குகிறார், அறிவு அனைத்து கலைகளிலும் முத்து வீரன் சிறந்து விளங்குகின்றார். இப்படி விளங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த பொம்மன நாயக்கர் அவருடைய பொண்ணான பொம்மியானவள் வயது பருவம் அடைகிறார். அந்த ஊரில் கோவேரிப்பட்டினம் என்ற ஊரில் ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது, குழந்தை இது பருவம் அடைஞ்சால் அங்கே ஒரு விதிமுறை இருக்குது.
எப்படின்னா, ஒரு குழந்தை வயது பருவம் அடைஞ்சிட்டா ஆத்துக்கரையில் கூட கூட அமைச்சு 32 நாட்கள் அந்த கூரையில் இருப்பாங்க. ஒரு நாள்லேயும் ஒரு கூரை அமைச்சு அந்த கூரையை டெய்லி கொளுத்து விட்டுட்டு புதுசு புதுசாக அமைச்சு 32 நாள் இருக்கிறது. இதை அந்த அந்த பொம்மையை பாதுகாக்க வந்து சின்னான் அவரை வந்து காவலாளியாக நியமிக்கிறாங்க. காவலாளியாக நியமிக்கும் போது வருஷப்படியாக நடந்து வந்துக்கிட்டே இருக்குது. 29ஆம் நாள் கனத்த மழை பெய்கிறது. மழையான மழை ஒரு இடி மின்னலை அடித்து பெஞ்சதில் சின்னான் நனைஞ்சிடறான். மறுநாள் 39ஆவது நாள் அவருக்கு ஜுரம் கனத்த முடியலை, அவரால் ரொம்ப படுக்கையாக இருக்கிறாரு. முத்து வீரன் இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படிப்பா போவீங்க, காவலுக்கு எப்படி போவீங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும் இது இந்த அப்படின்னு சொல்லவும் இவர் என்ன சொல்கிறாரு முத்து வீரன், இல்லை நான் போகிறேன் அப்படின்னு. நீனோ இளைஞன், அந்த பொண்ணு இப்போ தான் பருவம் அடைஞ்சிருக்கா, நீங்கள் 2 பேரும் போனால் எப்படி, நான் மன்னர் வந்து ஏற்றுக்க மாட்டார், நம்மளை வந்து ஏதாவது பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. இல்லை மன்னருக்கு தெரியாமல் இப்போ நம்ம பார்த்துக்குறோம்ப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீரன் பாதுகாப்புக்கு 30ஆம் நாள் கிளம்புறாரு. 30ஆம் நாளும் கனத்த மழை பெய்யுது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது முத்து வீரன் கதவை தட்டி அந்த பொம்மிக்கிட்ட வந்து மழை ரொம்ப ஓவராக பெய்யுது, எனக்கு கொஞ்சோண்டு இருக்க இடம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பொம்மி அம்மா என்ன சொல்லிடுறாங்க, நானும் ஆண்முகத்தை பார்க்கக்கூடாது, நீ எப்படி இதை வந்து என்ன கேட்குற அப்படின்னு சொல்லி திட்டி வெளியே திட்டிடுறாங்க. திட்டிட்டு இவர் வெளியில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறத அவங்க வந்து அவங்களால பொறுத்து கொள்ள முடியவில்லை. பொறுத்து கொள்ள முடியாதனால அவங்க வந்து இலகன மனசு கொண்டவங்க பொம்மி அம்மா. உள்ளே வா, உள்ளே வந்து எடுத்து இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க திரைமறைவில் அந்தாண்ட உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவரை பார்த்து ரசிக்கிறாங்க. 2 பேருக்கும் காதல் வயப்படுது. அன்று இரவு முழுவதும் அவங்க 2 பேரும் உரையாடி கொண்டே இருக்கிறார்கள். 2 பேரும் தீர்க்கமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 32ஆவது நாள் பொம்மநாயக்க மன்னரும் அவர் சேனையும் வந்து இவங்களை பொம்மியை அழைச்சிட்டு போகிறதுக்காண்டி வராங்க. வந்தபோது சின்னானும் முத்து வீரனும் பக்கத்தில் நிற்கிறாங்க. நிற்கும்போது அந்த பொம்மியம்மா என்ன பண்ணுறா, மணி விளக்கு அதை வந்து சின்னானிடம் கொடுக்காமல் முத்து வீரனிடம் கையை தழுவியபடி, காதல் பயப்பட்டு கையை தழுவியபடி கொடுக்குறத மன்னன் பார்த்துடுறாரு. பார்த்து இதனை அறிந்த மன்னர் வந்து சின்னானையும் சின்னாத்தையும் கூப்பிட்டு கண்டிக்கிறார். இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டிக்கும் போது அன்றிலிருந்து அந்த பொம்மி அம்மாளுக்கு வந்து மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கிறத அறிஞ்ச பொம்மி அம்மாள் மதுரை வீரனுக்கு தூது விடுறா புறா மூலியமா, இந்த மாதிரி நடக்குது, மாப்பிள்ளை பாட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் இரவாக வந்து குதிரையில் ஏறி பொம்மி அம்மாவளை கடத்தி செல்கிறார். சென்றதை அறிஞ்ச பொம்மநாயக்க மன்னர் தனது வீரர்களை அனுப்பி தன் பொண்ணை வந்து அழைச்சிட்டு வரும்படி சொல்கிறார். மதுரை வீரனை கொண்டுட்டு தன் குழந்தையை அழைச்சிட்டு வரும்படி சொல்கிறார். இவர் வந்து காவிரி கல்பகுதியில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வீரர்கள்லாம் வந்து போர் நடக்குதாங்க. போரில் வந்து அத்தனை பேரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு முத்து வீரன் வந்து திருச்சியை நோக்கி வருகிறார். திருச்சியை நோக்கி வரும்போது அங்கே திருச்சியை ஆண்டு வரக்கூடிய மன்னர் நடமாடி வந்து கொண்டு இருக்கும் பொழுது கள்ளர்கள் அவர்கள் வந்து அவரை சுற்றி வளைக்கிறாங்க. இதனை பார்த்த முத்து வீரன் வந்து அந்த கள்ளர்களை துவம்சம் பண்ணி அந்த மன்னரை காப்பாற்றுறாரு. இவர் இவ்வளோ வீரம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் வந்து அவனுக்கு படை தளபதி பட்டம் கொடுத்து திருச்சியில் வந்து பொம்மிக்கும் மதுரை வீரனுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இதே பிரச்சனை வந்து மதுரையை ஆளக்கூடிய திருமலை நாயக்கர், மதுரையில் வந்து கள்ளர்கள் அவர்களுடைய ஆக்கிரமிப்பு நிறையா இருந்துச்சு. அதனால் வந்து திருச்சி மன்னரை உதவி நாடுறார் திருமலை நாயக்கர். மதுரையை சேர்ந்த திருமலை நாயக்கர் உதவி நாடும் பொழுது சேனைகளை அனுப்பி வைக்கும்படி உதவி நாடுறார். உதவி நாடும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, சேனைகளை அனுப்பாமல் முத்து வீரனையும் பொம்மி அம்மாவையும் அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விடும்போது அங்கே போய் பார்க்குறார். பார்த்ததுக்கப்புறம் அங்கே போய் எடுத்து வச்சோடனே அவர் முதல்ல தேடினது வந்து இன்னைக்கு கொள்ளை கூட்டம் வந்து எந்த இடத்த கொள்ளையடிக்க போகுது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கார். அங்கே வந்து மதுரையில் வந்து நடன மங்கையாய் நடனம் ஆடக்கூடியவளால் இருப்பவள் வெள்ளை அம்மாள். அவள் வீட்டை தான் அன்று வந்து கொள்ளையடிக்க போகிறதா நியூஸ் வருது. அவர் போகிறாரு, அன்றைக்கி நைட்டு போகிறாரு, வெள்ளையம்மாள் வீட்டுக்கு போகிறாரு. கொள்ளையர்கள் அவங்க வீட்டை சுற்றி வளைக்கிறாங்க. அப்போதைக்கு வந்து இவர் வந்து அந்த வீரர்களை அடித்து
வெற்றி பெறதை பார்த்த வெள்ளையம்மாள் வந்து அந்த முத்து வீரன் மேலே வந்து காதல் வயப்படுறான். வயப்பட்டதோடு இருக்குது. அதோட வந்து இவர் வந்துடுறாரு. இதனை அறிந்த திருமலை நாயக்கரும் வெள்ளையம்மாள் மேலே காதல் கொண்டு இருக்கிறாரு. ஆனால் வந்து இதனை அறிஞ்ச வந்து திருமலை நாயக்கர் 10 நாள் கெடு கொடுக்குறான். ஏன்னா வந்து இவன் முத்துவீரன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் முத்துவீரனை பழி வாங்குற நோக்கத்தோட 10 நாளுக்குள்ளே நீ வந்து அந்த கள்ளர் கூட்டத்தை வந்து பிடிச்சி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது 10 நாளில் தேடுறாரு. அவர் அதுக்கு முன்னாடியே அந்த கொள்ளை கூட்டத்தை கண்டுபிடிச்சி பொருட்கள்லாம் கொண்டு வராரு. 10 நாள் கெடு முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன் வீட்டிலே அனைத்து பொருட்களையும் வைக்கிறாரு. அந்த கொள்ளை கூட்டத்தை பிடிக்கும் போது அவர் தலைவரான சங்கிலிகர்பர் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறாரு. தப்பிச்சு ஓடும்போது இந்த பொருட்கள் இங்கே இருப்பதை அறிஞ்ச திருமலை நாயக்கர் இவரை பழிவாங்க தானே துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து பொருட்கள் இங்கே இருப்பதை தெரிஞ்ச திருமலை நாயக்கர் வந்து நீனும் கொள்ளை கூட்டத்தில் ஒருவன் தானே, அப்படி அதனால தானே இது இங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி மதுரை வீரனை வந்து சிறைபிடித்து கொண்டு போய் மாறுகை வாங்கும்படி அவருக்கு வந்து கட்டளையிடுறார். அது மாதிரியே மாறுகை வாங்கப்பட்டு ரத்தம் ஆனது அதிகப்படியாக வெளியாகி இறந்து போகிறார். இதனை அறிஞ்ச வெள்ளையம்மாளும் பொம்மியம்மாளும் இங்கே வந்து அங்கே கதறி அழுது அவங்களும் அங்கேயே மாண்டு போகிறாங்க. இதில் வந்து இதனால் வந்து அந்த மதுரை வீரனோட இழப்பு வந்து தவறானதாக இருந்தாலும் அந்த திருமலை நாயக்கர் தன்னோட தப்பை உணர்ந்து அந்த மதுரை வீரனுக்கு அங்கே மதுரை வீரன்னு பேர் சுற்றி மதுரை மீனாட்சி கிழக்கு கோபுரத்தில் வந்து மதுரை வீரனுக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டு வந்ததாக ஒரு கதையில் சொல்லப்பட்டு வருகிறது. அதனால் இந்த யூடியூப்பில் கிறிஸ் சாண்டி என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.